அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். சென்ற வருடம் என்னால் அதிகமான பாட்காஸ்ட் என்னால் போட முடியல, சில பர்சனல் கமிட்மெண்ட்னால. இந்த வருடம் அதிக பாட்காஸ்ட் போடலான் இருக்கேன். புத்தகம் மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த புத்தகத்தில் படித்த புத்தகம், சில விஷயங்கள் செல்ஃபாக யோசித்து போடணும்னு தோணுது. நிறையா படிக்கும்போதும் அதில் மூலமாக கிடைக்கிற கண்டென்ட்டை அப்படி படிச்சுட்டு மட்டும் விடாமல் அதன் மூலமாக கொஞ்சம் உட்காந்து யோசித்து அதனால் ஏதாவது ஒரு ஐடியாஸ், அதனால் ஏதாவது ஒரு சிந்தனை கோர்வு ஏதாவது அமையுதாங்கிறத பார்க்கலான் இருக்கேன். ஏன்னா ஓப்பனாக சொல்லணும்னா போன வருடம் வரைய இப்போ வரைய கூட மொபைல் நிறையா ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன எனக்கு நல்லா தெரியுதுன்னா, என்னால் செல்ஃபாக யோசிக்கிற அந்த டைம் கம்மியாகிடுச்சுங்கிற மாதிரி தோணுது. சிந்திக்கிற அந்த கேப்பே விடாமல் ஃபுல் என்கேஜான என்டர்டைன்மெண்ட்டான ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் இருக்கிறனால, தகவல் கொட்டி கிடைக்கிறதுனால தகவல் அறிஞ்சிக்கிட்டே இருக்கிறோமே தவிர அதை எடுத்து நம்மளோட சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட இயல்புக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி கோர்வையாக அதன் மூலமாக ஏதாவது ஆராய முடியுமாங்கிறது கம்மியாக இருக்குது. இந்த தடவை அதை பண்ணணும், நிறையா அதை மாதிரி யோசிக்கணுங்கிறது தோணுது. ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டில் புத்தகத்தை பற்றி பார்க்கல. நான் எப்பயும் வருடம் சபரிமலைக்கு போகிறது ஒரு ஆன்மீக பயணமாக அமையும். அது எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பயணமாக இருக்கும். நான் அந்த வருடம் ஃபுல்லாக அந்த பயணத்துக்காண்டி தான் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். போன வருடம் என்னால் பர்சனல் கமிட்மெண்ட்னால என்னால் போக முடியல. இந்த வருடம் போயிட்டு வந்தேன். இந்த வருடம் சபரிமலை போகிறதுல நிறையா பேர் இப்போல்லாம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா அதை பற்றியான வீலாக்ஸு, அதோட ட்ராவல் நிறையா இருக்கும். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நான் பேசுகிறதும் இருக்கும். என்னென்னா இதில் அதை தாண்டி வீலாக இல்லாமல் பாட்காஸ்ட்டாக போடும்போது ஒவ்வொரு வருடமும் இதில் போகும்போது அதோட போகிற அந்த பயணத்தோட பார்வையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி போயிட்டு வருவோங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தேடல் இருந்தது. இப்போ அதோட பார்க்கும் பார்வையும் அதை அணுகுமுறையும் கொஞ்சம் மாறி இருக்குங்கிறத நம்புகிறேன். அந்த வகையில் இந்த வருடம் நான் போன அந்த ஆன்மீக அனுபவத்தை இங்கே பகிரலான் இருக்கேன். இந்த வருடம் எப்பயும் கார்த்திகை 1 மாலை போடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நபர்கள்கிட்ட ஒன்று சேர்ந்தோம், நண்பர்கள்லாம். இந்த வருடம் என்ன பிளான்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே மலைக்கு போகலாம் அப்படிங்கிறது முடிவு முன்னாடியே பண்ணியாச்சு. என்ன ரீசன்னா, வர இருக்க கூட்டங்கள் அதிகமாகிட்டே வருது. கார்த்திகை 1, அதாவது நவம்பர் 16, 17 அந்த டேட்டில் வரும். அப்போ மாலை போட்டோன்னா டிசம்பர் எண்டில் மண்டல பூஜைங்கிற அந்த பூஜை முடியும். அப்போ 2-3 நாட்கள் கோவில் அடைக்கப்பட்டிருக்கும். அப்போ அதை தாண்டி ஜனவரி 1, 2 அப்படிங்கிறதுமா போவோம். அப்போ இதுவரையும் போனதில் கடந்த 2 வருடங்களில் ரொம்ப அபரிவிதமான கூட்டங்கள்னால ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ இந்த முறை கொஞ்சம் இயல்புக்கு முன்னாடியே மாலை போடணுங்கிறத பிளான் பண்ணோம். பயணம் முன்னாடியே போனாலும் விரதத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. 48 நாள், 45 நாள், 41 நாள், இந்த அட்லீஸ்ட் இந்த 3 இதில் ஏதாவது ஒரு நாட்கள் மினிமம் இருக்கணும். அந்த பிளானில் தான் போனோம். அதனால் கார்த்திகை முன்னாடியே ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே மாலை போட்டாச்சு. இந்த பயணம் எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னா, சென்னையிலேருந்து ஆரம்பித்து மதுரை வழியாக அங்கேருந்து ஒரு கார் மூலமாக நாங்கள் போய் எரிமேலிங்கிற அந்த இடத்தை அடைஞ்சு அங்கேருந்து மக்கள், நண்பர்கள் எல்லாம், சுவாமிகள் எல்லாம் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தோம். நடக்க ஆரம்பிக்கும்போது முதல் அந்த ஒரு 10லேருந்து 12 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் தான். ஆனால் ரோடு கொஞ்சம் கல்லுக்கல்லாக, சின்ன சின்ன கல்லுக்கல்லாக இருக்கும். இது என்ன ஆகுனா, தினமும் ரொம்ப உடல் உழைப்பு இல்லாமல் உட்காந்தே வேலை பார்க்குற மாதிரியான நாட்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா கால் பார்த்திங்கன்னா அந்த
பழக்கப்பட்டிருக்காது. ஒரு மாதிரி மிருதுவா இருக்கிறதுனால பயங்கரமா வலிக்கும், குத்தும். கிட்டத்தட்ட உப்பு கல்லில் நடந்து போகிற மாதிரியே இருக்கும். அந்த பாதையே கூட கற்கண்டு பாதைம்பாங்க. சிலர் வந்து இந்த இடம் ஒரு சுவாமி வந்து கல் உப்பு பாதைம்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை சாரி, இது கொஞ்சம் இருமல் வரும், மன்னிச்சுக்கோங்க. இந்த முறை வந்து தொடர்ந்து நடந்து போகும்போது ஒரு ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. என்னென்னா, கொஞ்சம் இயல்பை விட கொஞ்சம் வேகமாகவே நடக்கிறோங்கிற இது தெரிஞ்சது. ஆனால் வந்து இந்த முதல் அந்த 12 கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் கடுமையாக தான் இருந்தது. தொடர்ந்து நடக்கிறப்ப கொஞ்சம் எப்படா அந்த இடம் வரும், அடுத்த இடமான காலகட்டி அழுதா நதிங்கிற வந்து ஒரு நதிக்கரையில் வந்து தங்குவோம். அந்த இடம் எப்போ வருங்கிற தேடல் கிட்ட நெருங்க எங்களுக்கு நேரங்கள் ஓடுதே தவிர இடம் வந்து வரமாட்டேங்குது. ஆனால் தெரியும் எங்களுக்கு ஈவினிங் மேலே ஆகிடுங்கிறத ஒரு ப்ரெடிக்ஷனில் தான் போனோம். இருந்தாலும் அது ரொம்ப கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு. இந்த பயணத்தில் முக்கியமாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு சில விஷயங்களை என்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. என்னென்னா, இப்போ நடந்து போகும்போது நீங்கள் எப்போ ஒரு இடம் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு போனீங்கன்னா, என்னோட அந்த நடக்கிற அந்த பயணம் வந்து ரொம்ப கடுமையாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இது தீரன் அதிகாரமில் நடந்து போயிட்டே வருவாங்க. எப்போ வரும் 2 கிலோமீட்டர்னு சொல்லிட்டே வருவாங்கள்ல, அந்த காட்சி மாதிரி தான். எப்போ நம்ம அந்த டெசிக்னேஷனை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோமோ, நம்மளோட அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது. இதுக்கு முதல் அந்த 12 கிலோமீட்டர் அதை வந்து உணர்த்துச்சு. ஸோ இதனால் எனக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சதுன்னா, ஒரு எதிர்பார்ப்பற்ற எங்கே போகிறோங்கிற அந்த இடத்துடைய நேரம், அந்த எதிர்பார்ப்பு இதெல்லாம் இல்லாமல் நம்ம நடக்கிற அந்த இடத்துல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி போனாலே ரொம்ப ஒரு அருமையான அனுபவமாக இருக்குங்கிறது தோணுச்சு. இதுக்கப்புறம் வழக்கம் போல் ஒரு மலை அடிவாரம், அழுதா மலையின் அடிவாரத்தில் அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு விரியில் தங்கிட்டோம். தங்கி மறுநாள் குளிச்செழுந்து திரும்ப மேலே ஏறுறோம். வழக்கம் போல் அழுதா கொஞ்சம் கடுமையான மலை தான். ஏறி அடுத்தடுத்த கல்லிடம் குன்று, முக்குழி, இந்த மாதிரி இடங்கள்லாம் கடந்து போகிறோம். எப்போவும் நாங்கள் போகிற அந்த நேரத்தில் தான் போகிறோம். ஆனால் ரீச் ஆகிற டைம் எப்பயுமே வந்து விட ஒரு 1 hour 2 hours முன்னாடியே ரீச் ஆகிற மாதிரியான ஃபீல் வருது. பரவாயில்ல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறோம் அப்படிங்கிறது தோணுச்சு. அப்போ வந்து நாள் நடந்ததுக்கு அன்றைக்கி வந்து நல்லா தூக்கம் வந்திருந்தது. ஸோ அடுத்த நாள் நடக்கும்போது நான் வந்து சொல்கிறேன், ஒரு இடத்துல உட்காந்துருக்கும்போது யாருக்காவது தூக்கம் வரலன்னா ஏன் வந்து இந்த சைக்காட்ரிஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு கன்சல்டேஷன்லாம் போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு மலைப்பயணத்தில், கடுமையான மலைப்பயணத்தில் நடந்து போகும்போது அன்றைக்கி எப்படி தூக்கம் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஒரு பேச்சு வாக்கில் நடக்குது. சும்மா போகும்போது பேசிட்டு வந்துகிட்ருக்கோம் நடந்துக்கிட்டே. அப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டே இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசி முடிச்சுட்டு நான் நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். அன்றைக்கி ஒரு கரிவலந்தோடுங்கிற ஒரு பகுதி வருது. அந்த பகுதியில் நாங்கள் தங்குறோம். எப்பயும் அங்கே தான் தங்குறது வழக்கம். அங்கே தங்கும்போது அன்றைக்கி இரவு அங்கெல்லாம் வேகமாக காட்டு பகுதியினால் வேகமெல்லாம் அடங்கிடும். ஒரு 7-8 மணிக்கெலாம் எல்லாம் தூங்க போயிடுவாங்க. அன்னைக்கு முழு இரவு கிட்டத்தட்ட தூக்கமே வரல. 9 ஆகுது, 10 ஆகுது, 11 ஆகுது, 12 ஆகுது, தூக்கமே வரல. எனக்கு புரியவே இல்லை. இன்றைக்கி நடந்த நடைக்கு நமக்கு கால் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணாலே தூக்கம் வந்திருக்கணுமே, ஏன் தூக்கம் வரலங்கிறத கேள்வி கேட்டே எனக்கு தூக்கம் வரல. எனக்குள்ளேயே கேள்வி கேட்டு தூக்கம் வரல. தூக்கம் வர மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் ஒரு திரை விலகி அப்படியே தூக்கத்தை கலைச்சி விடுற மாதிரியான இமேஜினேஷனாக ஓடுது. இப்படி இருக்கும்போது எனக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, நான் ஒரு சொன்னோம்ல வழிநடையில் வரும்போது, அது வந்து ஒரு அதிக ஒரு ஈகோனால் சொல்லிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான உணர்வு ஏற்பட்டுச்சு. ஸோ எல்லாருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தரவங்க உடல்நிலையும் மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காதுங்கிறத வந்து
என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து கடவுள் எனக்கு இப்படி உணர்த்துறாரோ அப்படின்னு நினச்சிட்டு அன்றைக்கி அதுக்கப்புறம் ஒரு 1 மணி போல் எப்படி தூங்கினேனே தெரியல, தூங்கிட்டேன். இது எல்லாமே கடவுள் உணர்த்துறாரோ அப்படிங்கிறத நான் யோசிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, எனக்குள்ளேயே நான் யோசிக்கிறது தான். கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறத விட ஏதோ இந்த பிரபஞ்சம் எனக்கு இதை வந்து இன்டிமேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிறேன். அடுத்த கட்டமாக இதை போகும்போது நிறையா பேருக்கு நாங்கள் போகிற எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 வயது நண்பர்கள் தான். எல்லாருக்கும் ஒரு வகையான உடல் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. முக்கியமாக கால் வலி, முதுகு வலி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதோடு தான் எல்லோரும் நடந்து வந்துட்டுருக்குறாங்க. அப்போ வந்து சில நண்பர்களுக்கு வந்து கால் வலி அதிகமாகவே இருக்குது. ஆனால் அதையும் கடந்து வந்துகிட்ருக்குறாங்க. ஆனால் அதில் ஒரு நண்பர்கிட்ட சொல்கிறேன், எனக்கு தூக்கம் வரல, எனக்கு நேற்று தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் எதர்ச்சியாக சொல்கிறாரு, நீங்கள் தூக்கம் வரலைங்கிறத வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறனால தான் தூக்கம் வரல, நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிங்க, நீங்கள் ஜஸ்ட்டு உடம்புக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க, அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு படுத்துருக்கிறீங்க, அதுவே ஒரு ரெஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு படுங்க, நீங்கள் தூக்கம் வரணும்னு முயற்சி பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு வேர்ட் சொன்னார். இது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஃபிலாசபிக்கலாக எனக்கு ஒன்று தோணுது. என்னென்னா, அக்செப்டன்ஸ். எதையுமே அக்செப்ட் பண்ணிட்டோனாலே பல பிரச்சனைகள் இருக்காதுங்கிறது மாதிரி தோணுச்சு. ஸோ நாள் வந்து எல்லை போகிற இடத்த எதிர்பார்த்து போகிறதுனால நடக்கிற அந்த பாதையின் அனுபவத்தை விட்டுறோங்கிறத தெரிஞ்சது. 2வது நாள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற ஒரு இது தெரிஞ்சது. இது எல்லாமே வழிநடையில் கூட வர நண்பர்கள் மூலமாக தான் எனக்கு தெரிய வருது. இது எல்லாமே அந்த பிரபஞ்சம் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குங்கிறது மாதிரியும் தோணுச்சு. இன்றைக்கி கூட நான் ஒரு இதில் படித்தேன். அதாவது அத்வைதப்படி ஒரு பிரேஸ் ஒன்று வரும், தேடுபவர்களே தேடும் பொருளாக மாறுகின்றனர் அப்படின்னு சொல்லி வரும். அதாவது நம்ம எதை நோக்கி தேடுறோமே அதுதான் நாம் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. நான் இப்போ கடவுளை நோக்கி நான் பயணப்படுறேன்னா அந்த கடவுளே நீதாங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். அதாவது அந்த பிரபஞ்சத்தின் ஒரு துளி, இல்லைனா ஒரு கடலின் ஒரு துளி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அது கடலில் கடந்துன்னா அதுவும் கடல் தான். இந்த மாதிரி பல எண்ண ஓட்டங்கள் இந்த பயணத்தில் வந்துக்கிட்டே இருந்தது. முடிஞ்சளவு இந்த பயணத்தில் நான் வந்து என்ன முயற்சி பண்ணேன்னா, தேவையில்லாத பேச்சுகள் இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த பயணம் வந்து பொதுவாக இது வந்து மற்ற பயணங்கள் மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அன்வான்ட் விஷயங்கள்லாம் மனதில் ஏற்றிக்காமல் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட், ஒரே ஒரு இதை மட்டும் நினச்சி போனால் இன்னும் அந்த பயணம் வந்து சிறப்பாக இருக்குன்னு தோணுச்சு. அந்த வகையில் இந்த தடவை வந்து கொஞ்சம் அமைதியாக நடக்க முடிஞ்சுது. அப்படி நடக்கும்போது என்ன ஆகுன்னா, பல எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நடக்கும்போது, நீங்கள் அமைதியாக நடக்கும்போது மனம் அமைதி அடையுதுன்னு சொல்ல முடியாது. வாய் தான் பேசாமல் இருக்கே தவிர, மனம் வந்து ஏதோ எப்போயோ வாங்கின பேனாவை பற்றி யோசிச்சுட்ருக்கோம், இல்லை நாளைக்கு நடக்க போகிறத அதுவே ஏதோ இமேஜினேஷனில் வேறு ஏதோ கற்பனையில் பண்ணிகிட்ருக்கோம், சம்மந்தமே இல்லாமல் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணணுங்கிறத வந்து இந்த நடையில் யோசிச்சுக்கிட்டே தான், இதுக்கு முன்னாடி இந்த பயணத்துக்கு முன்னாடியே யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ இதில் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் ஐயப்பன் கோவில் போகிற இந்த பெரிய பாதையில் நிறைய சரண கோஷங்கள் ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த சரண கோஷங்கள் ஒலிக்கிற அந்த சில டீம் வரும், கன்சிஸ்டன்ஸாக அப்படி சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து அவங்க ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து முடிக்கிற வரையும் அது எந்த ஒரு பேச்சும் இல்லாமல் தொடர்ந்து அந்த சரணங்கள் சொல்லிக்கொண்டே ஒரு சில டீம்லாம் போகும். நீங்கள் அந்த டீமோடு நம்ம வந்து பின்னாடியே நடந்து கொஞ்சம் தூரம் அவங்க ஸ்பீடில் போக முடிஞ்சதுன்னா போனோன்னா அந்த இடத்துல மனம் வந்து கட்டுப்படுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா நடையும் சீராக இருக்குது,
மனதும் வந்து அமைதியை பேசாதம்போது மன அலைச்சல் இல்லாமல் அந்த சரண கோஷத்தோடையே ஒன்றி போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மனக்கட்டுப்பாடு, இது வந்தது. அந்த அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 3ஆவது மலை ஏறும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சீரான மனநிலையும், உடல்நிலையும் இருந்த ஒரு ஃபீல் கிடச்சிது. அதிக நேரம் உட்காரல, நிறையா கடையில் உட்காந்து சாப்பிடல, போய்க்கிட்டே இருந்தோம், நடந்துக்கிட்டே இருந்தோம். அதிக வேகமும் இல்லாமல், ரொம்ப மெதுவாகவும் இல்லாமல், ஒரு கான்ஸ்டண்ட்டாக நடந்துக்கிட்டே இருந்தோம். அந்த சரணங்களை வந்து சொல்லிக்கிட்டே நடக்கும் பொழுது, இது எல்லாமே அந்த இடமே வந்து சிறப்பாக இருந்தது. என்னால் சொல்லவே முடியல. அவ்வளோ அருமையாக இருந்தது. ஏன்னா மனம் வந்து ஒரு ஸ்க்ரீன் டைம் இல்லாமல், அதாவது மொபைல் பார்க்காம, இந்த காடுகளை பார்த்துக்கிட்டு, மனதில் எந்த ஒரு ஓட்டங்களும் இல்லாமல், அந்த சரண கோஷங்கள் மட்டும் சொல்லிவிட்டு, இல்லைன்னா சொல்கிறவங்கள பின்தொடர்ந்துட்டு, ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் அந்த பரம்பொருளை நினச்சிட்டே நடக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி தான். இந்த முறை எனக்கு வந்து கொஞ்சமாவது அது கிடச்சிதுன்னு தான் சொல்லணும். அது கிடச்சிது. அதுக்கப்புறம் பம்பா போயிட்டு கொஞ்சம் சின்ன பிளான் சேஞ்ச் ஆச்சு. கொஞ்சம் முன்னாடியே போகிற மாதிரி இருந்தது. அது ஒரு வகையில் எனக்கு வந்து ஒவ்வொரு மலைக்கு கீழேயும் மறுநாள் பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்கும் பொழுது அதுக்குரிய வைபே தனி. ஆனால் இந்த முறை அதை பண்ண முடியல. அதுக்கு முன்னாடியே போகிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்தது. ஆனால் எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லிச்சு, இந்த முறை இப்படி தான் போகணுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போனோம். ஆனால் அது வந்து ஒரு வகையில் நல்லதாகவும் கூட நடந்தது. அதிக கூட்டங்களை தவிர்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்துக்கு பின்னாடி நின்றுட்டோம். ஸோ ஃப்ரீயாகவே நின்றுட்டு இருந்தோம், பேசிக்கிட்டே போயிட்டே இருந்தோம். ஒரு வித்தியாசமான அனுபவம். 18ஆம் படி ஏறிட்டு சாமி பார்க்க விடலை. ஏன்னா 12 மணி தாண்டினதுக்கப்புறம் ஏற்றுனாங்க. திரும்ப சிவில் தரிசன் வழியாக இருமுடியோடு வந்து சுவாமிகளை பார்த்து அதே பிரம்ம முகூர்த்தத்தில் சாமியை பார்க்குற வாக்கியம் கிடைத்தது. நெய்யாபிஷேகத்தில் சுவாமியை பார்த்துட்டு மலை இறங்கினோம். மலை இறங்கும்போது கடுமையான வெயில், கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அடுத்தடுத்து பயணங்கள் போயிட்டு பாபநாசம், சொரிமுத்து ஐயனார், இந்த மாதிரியான சில இடங்களுக்கெல்லாம், குற்றாலம், இதெல்லாம் போயிட்டு திரும்ப வந்துட்டோம். ஸோ இந்த முறை எனக்கு என்ன தோணுனதுன்னா, அது ஒரு எனது குருவான, நான் குருவாக ஏற்றுக்கிட்டு நான் வந்து அவரை நான் கருதுகிறேன். ஜெயமோகன் அவர்கள் வந்து சொன்ன ஸ்பீச் படி பார்த்திங்கன்னா, ஒரு நாலேஜ் வந்து ப்ராக்டிஸஸாக மாறும்போது அது வந்து விஸ்டம், ஞானம் அடையுது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த முறை அது புரிதலுக்கு உண்டாச்சு. ஏன்னா ஒரு தகவல் மட்டும் இல்லாமல் அதை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிட்டு அதை தொடர்ந்து கடைபிடிக்கும்போது அதன் மூலமாக நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிது. அதுவே ஞானம்ங்கிறத வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னும் வரும் இந்த வருடத்தில் ஸ்பிரிச்சுவலாக இன்னும் நிறையா புரிதலுக்கு போகணுங்கிற ஆர்வம் இருக்குது. அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். உடலும் மன தகுதியும் அதுக்கு வேணும். அதை எப்படி கொண்டு வரணுங்கிறதுக்குரிய முயற்சிகளில் இறங்கணும். தியானம் பண்ணுறதை பற்றியான ஒரு முயற்சியில் இந்த வருடம் வந்து யோசிச்சுட்ருக்கேன். தியானத்தை பற்றி எனக்கு ஐடியாலாம் இல்லை. ஆனால் அமைதியாக ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்கலாம். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஜெயமோகன் இப்போ இந்த யூனிஃபைடு விஸ்டம் அந்த இதில் கூட சொல்லியிருக்கிறாரு. பார்த்திங்கன்னா, தியானம் பண்ணுறப்ப வந்து உங்களோட உள்ளுணர்வு மேம்படுதுங்கிறாங்க. அதாவது ஒரு சில ப்ரொஃபஷன்ஸ், அந்த மருத்துவர்கள், இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக தியானம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் தான் மேபி ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது. இப்போ எனக்கு வந்து இப்போ ஸ்க்ரீன் டைம், அது மொபைல் பார்க்காம ஒரு அமைதியாக ஒரு அரை மணி நேரம் உட்கார்றதே ஒரு பெரிய தியானம் மாதிரி தான் எனக்கு இப்போ தோணுது. அதை கடைப்பிடிச்சு அதன் மூலமாக வந்து சுய சிந்தனைக்கு போவோம். மனதை வந்து ஒரு
எண்ணமற்ற நிலைக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலான்னு தோணுது. தியானம் பற்றி தெரியாது. இது வந்து எனக்குள்ளே தோன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணணும். உடல் தகுதி, மனத்தகுதி, தியானம் இதெல்லாம் பண்ணணும். அதேமாதிரி சில பிளான்லாம் போட்டுட்டு இது பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரியான மன உளைச்சலுக்கு ஆளாகிறது இந்த வருடம் கூடாதுன்னு வச்சுருக்கேன். ஏன்னா நாம் பண்ணுறத பண்ணணும். சில எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் அதை கடந்து போயிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போக வேண்டியதான். அது மட்டும் தெரியுது. இப்போ நான் பேசிகிட்ருக்கிறது 2026. என்னோடய வயது 40. இந்த வயதுக்கும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய புரிதலுக்கும் பேசிகிட்ருக்கேன். இதை இன்னும் ஒரு 10 வருடம் கழித்து இதை கேட்கும்போது மேபி இது வந்து அர்த்தமற்ற ஒரு ஸ்பீச்சாக கூட இருக்கலாம். இல்லை பரவாயில்ல, அப்பயே இப்படி யோசிச்சுருக்கோம், பரவாயில்லையேன்னு கூட தோணலாம். இப்போ என்னோடய புரிதலுக்கு நான் பேசிகிட்ருக்கேன். ஏன்னா இது புத்தகம் சம்மந்தமான பாட்காஸ்ட் கிடையாது. என்னோடய சுய அனுபவம் சார்ந்த ஒரு பாட்காஸ்ட்டு, ஒரு ஆன்மீக பயணத்தோட பாட்காஸ்ட்டு. கண்டிப்பாக இன்னும் வர நாட்களில் புது புது புத்தகங்களை பார்ப்போம். புத்தகம் மட்டும் இல்லாமல் என்னோடய சுய சிந்தனை சார்ந்த படித்த புத்தகங்கள், அறிந்த தகவல்கள் மூலமாக புது புது ஐடியாவை பற்றியும் நம்ம பேசுவோம். ஓகே நண்பர்களே, எல்லாம் சரியாகும். நிம்மதியாக தூங்குங்க. நன்றி, வணக்கம்.